பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட எல்ஐகே படம் நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட முதல் நாள் வசூல் எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இது இல்லாம போன வாரம் ரிலீஸ் ஆன படங்கள், அதுக்கு முந்தின வாரம் ரிலீஸ் ஆன படங்கள், இந்த வாரமே நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதெல்லாமே பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நேற்று வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, திருப்பாச்சி படத்துல வந்து கண்ணும் கண்ணும் தான் கலந்தாச்சு அப்படிங்கிற பாட்டு தான் அதுல வரக்கூடிய ஒரு சிலவுட் ஃப்ரேம். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் வெங்கடேஷ் லம்பு, மிஸ்டர் மணிவண்ணன், ஸ்ரீ பிரவீன், சாவித்ரி கே, ஆஸ்டர் கார்டன். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறது கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி நேற்று 16வது நாள் இந்தியாவில் 2,70,00,000, இந்தியாவில் டோட்டலா 60 கோடியை கடந்திருக்கு. உலகம் முழுக்க $436 மில்லியன், 4060 கோடி கிட்ட வருது. பட்ஜெட் $200 மில்லியன். த சூப்பர் மேரியோ கேலக்சி மூவி இந்த படத்தோட டே 8 இந்தியாவில் 29 லட்சம், டோட்டலா இந்தியாவில் 6,14,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. $466 மில்லியன் இந்த படம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்குங்க. 4,340 கோடி கிட்ட இந்தியன் கரன்சிக்கு வருது. பட்ஜெட் $110 மில்லியன். ரப்டார் ரேடியோ 3 அப்படிங்கிற பஞ்சாபி ஃபிலிம் நேற்று 8வது நாள் இந்தியாவில் 50 லட்சம், உலகம் முழுக்க 86 லட்சம், 7,33,00,000 இந்தியாலையும், 24,84,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 10 கோடி பட்ஜெட். ரக்கசா அப்படிங்கிற படம் நேற்று 8வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 51 லட்சம், உலகம் முழுக்க 68 லட்சம், 19,51,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 25 கோடி பட்ஜெட். பைக்கர் அப்படிங்கிற படம் நேற்று 8வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 38 லட்சம், உலகம் முழுக்க 50 லட்சம், 18,78,00,000 இந்த படம் இதுவரையும் கலெக்ட் பண்ணியிருக்கு. 40 கோடி பட்ஜெட். வாழ 2 மலையாளம்ல இந்த படம் செம்ம கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. நேற்று 9வது நாள் கேரளால 6,49,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 58 லட்சம், ஓவர்சீஸ்ல 2,77,00,000, உலகம் முழுக்க 9,84,00,000 வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. டோட்டலா 63,21,00,000 கேரளாலையும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 7,08,00,000, ஓவர்சீஸ்ல 55,36,00,000, உலகம் முழுக்க 125,65,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 10 கோடி பட்ஜெட். பெரிய கலெக்ஷனுங்க, செம்ம ஹிட். அப்புறம் கென் கருணாஸோட யூத் நேற்று 23வது நாள் தமிழ்நாட்டில் 16 லட்சம், உலகம் முழுக்க 20 லட்சம், டோட்டலா 51,52,00,000 தமிழ்நாட்டிலையும், 74,78,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 8 கோடி பட்ஜெட். அப்புறம் துரந்தர் 2 நேற்று 23வது நாள் இந்தியாவில் வந்து 8,22,00,000, டோட்டலா உலகம் முழுக்க 10,46,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா இந்தியாவில் இதுவரையும் 23 நாள்ல 1,267,07,00,000, உலகம் முழுக்க 1,674,86,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 250 கோடி பட்ஜெட். துரந்தர் 2 பொறுத்தவரையும் செம்ம கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. பெரிய பிளாக் பஸ்டர். அப்புறம் ஹாப்பிராஜ் அப்படிங்கிற படம் நேற்று 15வது நாள் தமிழ்நாட்டில் 4 லட்சம், டோட்டலா தமிழ்நாட்டில் 6,62,00,000, உலகம் முழுக்க 7,50,00,000. இந்த படத்தோட பட்ஜெட் 7,50,00,000 தான். காளிதாஸ் 2 நேற்று 8வது நாள் இந்த படமே தமிழ்நாட்டில் 4 லட்சம் தான் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 1,84,00,000 தமிழ்நாட்டிலும், இந்தியாவில் 2 கோடி, 12 கோடி பட்ஜெட். அப்புறம் லீடர் அப்படிங்கிற படம் நேற்று 8வது நாள் தமிழ்நாட்டில் 14 லட்சம், உலகம் முழுக்க 15 லட்சம், 5,26,00,000 தமிழ்நாட்டிலும், 6,97,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. 32 கோடி பட்ஜெட். அப்புறம் டக்காய்ட் அப்படிங்கிற தெலுங்கு படம் நேற்று முதல் நாள் வசூல் ஆந்திரா தெலுங்கானால 5,50,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2,05,00,000, ஓவர்சீஸ்ல 5,96,00,000, உலகம் முழுக்க 13,51,00,000 வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 60 கோடி. டே 1 ஒரு பெரிய ஓப்பனிங்கே வந்திருக்குங்க. அப்புறம் தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா மனிதன் தெய்வமாகலாம் அப்படின்னு செல்வராகவன் அவர்களோட படம் டே 1 தமிழ்நாட்டில் 5 லட்சம், இந்தியாவில் 6 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா 4,50 கோடி. அப்புறம் TN 2026 அப்படின்னு நட்டி அவர்களோட படம் நேற்று முதல் நாள் வசூல் தமிழ்நாட்டில் 28 லட்சம், இந்தியாவில் 32 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 10 கோடி பட்ஜெட். இந்த படம் பார்த்துட்டீங்கன்னா எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அதாவது ட்ரெய்லர் வந்தப்ப இந்த படம் வந்து விஜய ஸ்பூஃப் பண்ணி, விஜய ட்ரோல் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் அப்படின்னு இங்க ஒரு விமர்சனம் இருந்ததுல, அப்படிதான் இந்த படம் இருக்கான்னு கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட எல்ஐகே நேற்று முதல் நாள் வசூல் எப்படிப்பட்ட கலெக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 5,96,00,000, ஆந்திரா தெலுங்கானால 1,89,00,000, கர்நாடகால 55 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 25 லட்சம், ஓவர்சீஸ்ல 1,95,00,000, உலகம் முழுக்க 10,60,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 80 கோடி பட்ஜெட். அதாவது டே 1 ஒரு நல்ல ஓப்பனிங் வந்திருக்கு, டபுள் டிஜிட் வந்திருக்கு. பிரதீப் ரங்கநாதன் அவர்களுக்கு கடைசியா வந்த டிராகனா இருக்கட்டும், அதே மாதிரி டியூடா இருக்கட்டும், ரெண்டுமே பெரிய ஓப்பனிங் வந்தது. இந்த படமுமே பெரிய ஓப்பனிங் வந்திருக்கு. ஆக்சுவலா இதுல என்ன பெரிய விஷயம் அப்படின்னா,
டே 1 டே 2க்கு அட்வான்ஸ் புக்கிங் பெரிய அளவுல இருக்கு. டே 3யுமே செம்ம அட்வான்ஸ் புக்கிங் நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை வரையுமே இந்த படத்துக்கு பெரிய கலெக்ஷன் இருக்கு. நீங்க எத்தனை பேர் படம் பார்த்துட்டீங்க, எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க. அப்புறம் கடைசியா பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட 3 படம், அதாவது டிராகன், டியூடு, இப்போ இந்த எல்ஐகே, இந்த 3 படத்தையும் கம்பாரிசன் இப்போ பார்த்துருவோம். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் டியூடு தான் லீடிங்ல இருக்கு 6,87,00,000. எல்ஐகே வந்து 5,96,00,000. டிராகன் வந்து 5,85,00,000. இதுல டியூடு தான் வந்து லீடிங்ல இருக்கு. ஆனா 3மே பெரிய ஓப்பனிங் தான். ஆந்திரா தெலுங்கானால டியூடு வந்து 3,68,00,000 பெரிய கலெக்ஷன். எல்ஐகே வந்து 1,89,00,000. டிராகன் வந்து 1,20,00,000. ஸோ ஆந்திரா தெலுங்கானாலையுமே டியூடு தான் லீடிங்ல இருக்கு. கர்நாடகாலையுமே டியூடு தான் லீடிங்ல இருக்கு. 90 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு டியூடு. டிராகன் வந்து 81 லட்சம். எல்ஐகே வந்து 55 லட்சம். ரெஸ்ட் ஆஃப் இந்தியாலையுமே டியூடு தான் வந்து இருக்கு 63 லட்சம். கேரளா பிளஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியால. எல்ஐகே வந்து 25 லட்சம். டிராகன் வந்து 7 லட்சம். ஓவர்சீஸை பொறுத்தவரை டியூடு பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு 6,50,00,000. டிராகன் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4 கோடிக்கு மேல. எல்ஐகே வந்து கிட்டத்தட்ட 2 கோடி கீழே தான் இருக்கு 1,95,00,000. வேர்ல்டு வைடு டியூடு வந்து 18,58,00,000. டிராகன் வந்து 12 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. எல்ஐகே வந்து 10,60,00,000. ஸோ எல்ஐகே வந்து லாஸ்டா வந்த 3 படங்கள்ல எல்ஐகே தான் ரொம்ப கம்மியா இருக்கு. இருந்தாலும் இது பெரிய ஓப்பனிங் தான். எனக்கு தெரிஞ்சு செகண்ட் டே, தேர்ட் டே பயங்கர பிக்கப் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஓப்பனிங் வீக்கெண்டுக்குள்ள எல்ஐகே எவ்வளவு கலெக்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. யாருது மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் விஜய் அவர்களோட ஜனநாயகன், இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் லீக் பண்ணாங்க. அப்புறம் சில சீன்ஸ் லீக் பண்ணாங்க, பாட்டு லீக் பண்ணாங்க, கிளைமேக்ஸை லீக் பண்ணாங்க. அப்புறம் பார்த்தா பயங்கர 4K குவாலிட்டியில ஏதோ எடிட்டிங் ரெஃபரன்ஸ் ஒரு ஏதோ ஒரு நம்பர்லாம் போட்டிருக்கு. அதோட வாட்டர் மார்க்கோட ஃபுல் 4Kவோட ஃபுல் குவாலிட்டியில படம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே எனக்கு பயங்கர ஷாக்கா இருந்தது. இதுல நான் ஏதாவது பண்ண முடியுமா? இந்த விஷயத்துல இந்த ஜனநாயகன் படத்தோட லீக்ல நான் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னா, என்னால ஒன்னே ஒண்ணுதான் பண்ண முடியும். இந்த படத்தை டவுன்லோட் பண்றதோ, இந்த படத்தை பார்க்கறதையோ, என்ன சுத்தி இருக்கிறவங்களையும் அதை பண்ண விடாம இருக்கிறதா என்னால பண்ண முடியும். ஏன்னா நான் சினிமாவை ரொம்ப நேசிக்கிறேன். இப்படி ஒரு விஷயம் விஜய் அவர்களோட படத்துக்கு இல்ல, வேற யார் படத்துக்குமே நடக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது 1 கோடி பட்ஜெட் படமா இருக்கட்டும், 500 கோடி பட்ஜெட் படமா இருக்கட்டும், யாருக்குமே இது நடக்கக்கூடாது. ஸோ நம்ம சேனலை பார்க்குற உங்களுக்குமே, நீங்களுமே சினிமா ஃபேன்ஸ் தான், உங்களுக்குமே நான் ரிக்வெஸ்டா கேட்டுக்கிறேன். இந்த படத்தை நீங்க எங்கேயுமே எதுலையுமே டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க. அப்படி யாராவது ஷேர் பண்ணாங்கன்னா அதையுமே ரிப்போர்ட் பண்ணி விடுங்க. ஏன்னா இது ரொம்ப அநியாயங்க, ரொம்ப அநியாயம். அவ்வளவுதான் சொல்ல முடியும். இதை பத்தி தனியா ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அதை நீங்க நம்ம சேனல்ல பார்க்கலாம். ஸோ இப்போ இன்னொரு படத்தோட வசூலை பார்க்க வேண்டியது இருக்கு. அது என்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 இயர்ஸ் ஆஃப் சந்தோஷ் சுப்பிரமணியம். ஸோ ஜெயம் ரவி அவர்களோட ஒரு செம்ம படம். முக்கியமா இந்த படத்துல வந்து ஜெனி இலியாஸ் செம்மையா நடிச்சிருப்பாங்க. செம்ம ரோல் அவங்களுக்கு. ஸோ சந்தோஷ் சுப்பிரமணியம் 2008 ஜெயம்ராஜா அவர்களோட டைரக்ஷன்ல, மோகன் ராஜா அவர்களோட டைரக்ஷன்ல வந்த இந்த படம் தமிழ்நாட்டில் 14,65,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1,25,00,000, ஓவர்சீஸ்ல 75,00,000, உலகம் முழுக்க 16,65,00,000 வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 4.5 கோடி. ஷேரா வந்திருக்கிறது கிட்டத்தட்ட 8 கோடி கிட்ட. வசூல் ரீதியா ஒரு தரமான வெற்றி படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல, இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.